இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, I love you. நீயா? ஒழுங்கா போன வை. இப்ப நான் உங்ககிட்ட பேசுற மூட்லயோ இல்லனா நீ சொல்ற கதையை கேக்குற மூட்லயோ நான் இப்ப இல்ல. ஜஸ்ட் கட் தி போன். பயங்கர கோவத்துல இருப்பீங்க போல பாஸ். என்ன விஷயம்? இப்ப அதெல்லாம் சொல்ற மூட்ல கூட நான் இல்ல. ஒழுங்கா போனை வெயின்னு சொல்றேன்ல. சரி, சுத்தி வளைக்காம நேரடியா ஒன்னே ஒன்னு கேட்டுட்டு போனை வச்சிடுறேன். பூமிக்கு எதுக்கு நீங்க வேலை கொடுக்கல? ஹே, அதுக்குள்ள உனக்கு எப்படி தெரிஞ்சது? என்னோட கேள்வி இது இல்ல. பூமிக்கு எதுக்காக வேலை கொடுக்கலன்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்றத சொல்லு. ஹலோ, பொறுங்க பாஸ், இருங்க. அந்த வேலையை எதுக்கு கொடுக்கலன்னு நானே சொல்றேன். வேலை கொடுத்துட்டா உங்க முன்னாடியே பூமி சுத்திக்கிட்டே இருப்பா. உங்க காதல ரிஜெக்ட் பண்ண பொண்ணு உங்க கண்ணு முன்னாடியே சுத்தும் போது உள்ளுக்குள்ளேயே புகஞ்சு போய் அழற அழுகைய யாருக்கும் தெரியாம மேனேஜ் பண்ணிக்கிட்டு செய்யற வேலையோட சீரியஸ்னஸ் குறைஞ்சு போயிடும். அதானே? That's not my character. என்னை யாரு வந்து டெம்ப்ட் பண்ணாலும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் அடுத்து நான் செய்ய போற வேலைகளை பத்தி மட்டும் தான் நான் யோசிப்பேன். வேலை செய்யணுங்கிற நிலைமை வந்ததுனாலதான் உங்களை தேடி வந்திருக்கா? வந்ததுக்கு அட்லீஸ்ட் ஒரு கேள்வி கூட கேட்காம நீங்க திருப்பி அனுப்பியிருக்கீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க டிஸ்டர்ப் ஆகுறீங்கன்னு தானே அர்த்தம். உங்க ஒர்க் டிஸ்டர்ப் ஆகுங்கிறது தானே உங்க பயம். நீயும் அவ்வளவு மாதிரியே பேசாத, சரியா? பிஏவா எங்கயாவது வேலைக்கு போகணும்னா மினிமம் குவாலிஃபிகேஷன்ன்றது இருக்கணும். நம்ம நாட்டுல படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை பாக்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க பாஸ்? உங்களோட சேர்த்து ஒண்ணு சொத்துக்கு ஏத்த மாதிரி படிப்பாங்க, வாழ்றதுக்காக வேற ஒண்ணு படிப்பாங்க. இத நீங்க ஒத்துக்கிறீங்களா? +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க வசதி இல்லாம பூமி படிப்பை நிறுத்திட்டா. இது என்ன அவளோட தப்பா? சரி, இப்ப என்ன வேணும் உனக்கு? அவளுக்கு இருக்கிற சர்டிபிகேட்டை வச்சு அவ புத்திசாலித்தனத்தை எடை போடுறது கரெக்ட் இல்லைங்கிற. குறைஞ்சபட்சம் ஒரு கேள்வியாவது கேட்டு அவளுக்கு பதில் தெரியலன்னு நீங்க அனுப்பி வச்சிருந்தீங்கன்னா அவளும் ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்பாளோ என்னவோ. ஓகே, ஆக்சுவலி நீ சொன்னதுல கூட ஒரு பாயிண்ட் இருக்கு. அவளை வர சொல்லி சில क्वेश्चंस கேக்குறேன். கரெக்டா ஆன்சர் பண்ணா ஜாப் கூட கொடுக்கறேன். பூமி, கொஞ்சம் ஈஸியான क्वेश्चंस கேட்க சொல்லு, இல்லனா அவனுக்கு சந்தேகம் வரும். ஆமால, கரெக்ட் தான். என்னது? அதாங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். क्वेश्चंस கேட்க வேண்டியவன் நான். அதான் கொஞ்சம் ஈஸியா கேளுங்க ப்ளீஸ். உனக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கு ஈஸியான क्वेश्चंसே கேக்குறேன். வெயிட்டான क्वेश्चंस உன்னால எப்படி சுமக்க முடியும்? ப்ளீஸ் சிட் டவுன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, வெரி சிம்பிள் क्वेश्चन. நம்ம இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சதுன்னு சொல்லு. எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க இந்த ஜாபை எனக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. கொடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்து அனுப்பிட வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு இந்த क्वेश्चन எல்லாம்? ஃபர்ஸ்ட் என் क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணு. சின்ன பசங்களை கேட்டா கூட ஈஸியா சொல்லிடுவாங்க. 1947 ஆகஸ்ட் 15. அப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துறீங்களா? क्वेश्चन இல்ல, क्वेश्चंस கேக்குறேன்னு சொன்னேன். செகண்ட் क्वेश्चन, நம்ம நாடு முதல்ல எத்தனை நாடுகளா பிரிக்கப்பட்டது?
இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். 3. ம்? பூமி முதல்லன்னு சொன்னால, அப்படின்னா நம்ம நாடு முதல்ல 2ஆ பிரிஞ்சு இருந்துச்சு, இந்தியா அண்ட் பாகிஸ்தான். சாரி 2. இந்தியா பாகிஸ்தான். அதுக்கப்புறம் 3. இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ். ஓகே, இன்னொரு சிம்பிள் கொஸ்டின். இப்போ நம்ம கரன்சி மேல, அதான் நம்ம ரூபா நோட்டு மேல ஒரு பிக்சர் இருக்கும். அது யாரோடது? ஐயோ, அது கூட தெரியாதா? நம்ம மகாத்மா காந்தியோடது. குட். மகாத்மா காந்தி சீரீஸ்ல நம்ம நாட்டு கரன்சி எப்பத்துல இருந்து செயல்பாட்டுல இருக்கு? பூமி 1996 சொல்லு. அது 1996. அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டு கரன்சி மேல என்ன பிக்சர் இருந்தது? ஆ, 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 அசோக தூணுன்னு சொல்லு. அசோகா தூணு. குட், வண்டர்ஃபுல். நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்ம நாடு பிரியும் போது நம்ம நாடும் பாகிஸ்தானும் ஒரே கரன்சியை யூஸ் பண்ணும். அது எப்ப வரைக்கும் யூஸ் பண்ணும்? பூமி கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுமா? 1948 மார்ச் 31 வரைக்கும் ஒரே கரன்சியா யூஸ் பண்ணணும்னு கொஞ்சம் டவுட்டா சொல்லு. மார்ச் 31 1948 வரைக்கும்னு நினைக்கிறேன். Wow! What a talent, Bhumi. I was not expecting this. I'm impressed. உனக்கு நான் அந்த ஜாப் கொடுக்குறேன். Congratulations. Thank you.